கம்மாயில மீன் பிடிச்சி அருமையான அட்டகாசமான முதக்கட்டையில பிடிச்சி ஐயா கிட்ட பிடிச்சி தரமா வாங்கிட்டு வந்து மீன் முட்டை தொக்கு இது எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நம்மளுடைய காணொலியா பார்க்க போறோம். மீனுக்கு போட்ட மசாலா அதனுடைய சுவையும் முட்டைக்கு ஏத்தன மசாலாவும் வேற லெவல்ல இருக்குது. மசாலாவும் சரி அந்த தொக்கும் சரி அப்படியே அட்டகாசமா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. வணக்கம் கட்டுறது கையில. இன்னைக்கு அருமையான இடத்துல நம்ம கனவு தோட்டத்துல ஒரு அருமையான சமையல் ஒண்ணு காத்துட்டு இருக்கு. ஏன்டா வெறி கொண்ட மாரியே சொல்றேன்? வெறி கொண்டு இல்ல, ஆசையா தான் சொல்றேன். அருமையான கனவு தோட்டம்ல அழகான. உங்க ஊர்ல வெறியில எப்படி பண்ணுவாங்க? கம்மாயில மீன் பிடிச்சி அருமையான அட்டகாசமான உடப்புல பிடிச்சி உடப்பா புதக்கட்டடா புதக்கட்டையில பிடிச்சி ஐயா கிட்ட பிடிச்சி தரமா வாங்கிட்டு வந்து மீன் வறுவல் முட்டை தொக்கு தரமா பண்ண போறோம். இது வந்து எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு தொக்கு பதத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு முட்டையை சேர்த்து அந்த முட்டையை சேர்த்த தொக்கோட பதமே மாற்ற போகிறோம். ஸோ அந்த முட்டையும் தொக்கையும் சேர்ந்து சாப்பிடும்போது ஒரு முறுவலான மீன், அது கூட வந்து ஒரு முறுவலான கருவேப்பிலை, இந்த காம்பினேஷனோட அப்படியே எடுத்து சாப்பிடும்போது அப்படியே லேயராக ஒரு லேயரில் கருவேப்பிலை, அடுத்த லேயரில் மீன், அடுத்ததில் முட்டை, அடுத்ததில் தொக்குன்னு ஒரு 4 சுவையில் ருசித்து சாப்பிட்றது தான் இந்த தொக்கு. அதுவும் ஒரு கிராமத்து மீனை வச்சு எப்படி ஒரு முட்டை தொக்கு மீன் முட்டை தொக்கு நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாங்க. இது எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நம்மளுடைய காணொலியா பார்க்க போறோம். இந்த டிஷ்ஷை கண்டிப்பா நான் எழுதி கூட தரேன், வெள்ளை பேப்பரை சைன் பண்ணி கூட. யாருமே செஞ்சு இருக்க மாட்டீங்க, சாப்பிட்டும் இருக்க மாட்டீங்க. செக் புக் இருந்தா இது அதனால தான் சொல்றேன்டா, வெள்ளை பேப்பர் செக் புக்ல சைன் பண்ணா என்ன பண்ணீங்கன்னு தெரியும். வேணா உன்னோட செக் புக் எடுத்துருவோம், நான் சைன் பண்ணி தரேன். ஒன்றும் இல்லை, 1500 தான் கிடையாது. நான் என்னோட சைனை பண்ணி தரேன்ற மாதிரி. சரி, இங்க உள்ள எல்லாத்தையும் கேட்கறது விடியா ஆவாரம் பாயா ஒரு கேள்வி கேட்க. அம்மா இது ஒரு 8 வகை பூ இருக்கு. 8 வகை பூ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஆள சொல்லுங்க. வெத்தலையிலேவா? வெத்தலையில இருக்கு. பூ எத்தனை வரணும்? 8 வகையான பூ. இந்த வெத்தலையில 8 வகையான பூ இருக்கு. வெத்தலையை காட்டுங்க. நரம்பு ஒன்னு காம்பு 2 கோம்புலாம் கிடையாது. கோம்பு தானே இது? அது கூக்கா மூக்கு. நான் சொல்றது பூ நரம்பு ரெண்டு கரெக்ட். ஐயா சொல்லுங்க, யோசிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சொல்லுங்க. ஏன் 8 இருக்குயா? 8ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. 6 இருக்குல்ல. 2 சொல்லிட்டேன்ல, 6 தானே. என்ன பூ இருக்கு? வேம்பு. வெத்தலை சம்பந்தப்பட்டதா சொல்லுங்கப்பா. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாதுங்க. தெரியாத விஷயத்த நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுக்கோம். என்ன யோசனை இருக்கு? யோசனை பண்றேன், அதைத்தான் யோசனை பண்றேன். நரம்பு சொல்லியாச்சு, காம்பு சொல்லியாச்சு. என்னது? முன்பு பின்பு. அதான் நீ வேலைக்கு கட்டுறதுக்கு சேர்றதுக்கு முன்பு பின்பு. இதுதான் நமக்கு வம்பு. வெத்தலை வடிவமைப்பு. பா என்னன்னா இலை வடிவமைப்பு. சரி, அது இலை வடிவமைப்பு. வெத்தலை வடிவமைப்பு. ஓகேப்பா, சரி சேர்த்துக்கலாம். அப்ப வந்து 9. கடைசியா ஒண்ணு இருக்குங்க. இவர் புதுசா ஒண்ணு சொல்லியிருக்காரு. கடைசியா ஒண்ணு இருக்கு, அதை சேர்த்தா 10. அப்படியா? இது போயிட்டே இருக்கோம், இருந்தாலும் இப்போ நிப்பாட்டிப்போம். இல்லையா? சொல்லுங்க. நான் சொன்னா அது வம்பு. சரி, அதுக்கப்புறம் நம்ம சாங் மாஸ்டர் சொல்லுவாரு. ஏன்னா நம்ம சமைக்க போகணுமா இல்லையா? படிச்சதை சொல்லிடுங்க. ஆமாங்கண்ணே, படிச்சதை சொல்லிருங்கண்ணே. எங்களுக்கு தெரிஞ்சது அப்படி இல்ல, கத்துக்கிட்டது அதான் ஸ்கூல்ல கத்துக்கினதா நீங்க சொல்லுங்க. ஸ்கூல்ல சொல்லி தராங்களா? இதா காம்பு சொல்லிட்டாரு. அமைப்பு அது சரி, ஓகே. 3 வச்சுக்கலாம். இந்த வெத்தலைய போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? சுண்ணாம்பு போடுவோம். சுண்ணாம்பு. அதுல ஒரு பூ இருக்கா? ஆமா. ஏங்க அப்படி பார்த்தா இருங்க. நான் ஒரு பூ சொல்றேன். சொல்லுங்க. ஒரு வீட்ல விசேஷத்துக்கு போகும்போது வெள்ள விடுவோம் செருப்பு. அப்படி இல்லையா? இதுல சேர்க்கறதுயா? சேர்க்கறது தானங்க. நீங்க செருப்பு வெத்தலையில சேர்ப்பீங்களா? இதுல சேர்க்கறாங்கல்ல ஐயா. துடைப்பு. இருக்கு. பூ இருக்கா? அப்புறம் மடிப்பு. வந்துச்சா? கடிப்பு. வந்துச்சா? இப்போ அடுத்து சுவைப்பு. இவர் புதுசா சொல்றாரு. அப்புறம் நல்ல சிகப்பு. நாங்க வந்து இப்ப சாங் மாஸ்டர் வந்து 8 கேட்டாரு, அப்புறம் 9 ஆச்சு. இப்ப நீங்க போட்டது 10 போயிடுச்சு. என்ன போயிட்டே இருப்போம். போய்ங்களா? வரிசையா சொல்லுங்க. 10யும் வெற்றிலை வடிவமைப்பு 1
காம்பு, 2 நரம்பு, 3 துடைப்பு, 4 தடவம் பாருங்க, சுண்ணாம்பு, 5 மடிப்பு, 6 அடைப்பு, 7 சிவப்பு, 8 துப்பு, துவர்ப்பு. இதுல வந்து அவங்க சொன்னது என்னன்னா துவர்ப்பு. துவர்ப்பு. இன்னொரு பூ இருக்குன்னு என்னப்பா? கடிப்பு, கடிச்சாதான் மெல்ல முடியும். சரி, கடிப்பு. கடிப்பு 11 போ. வேணும்னா 11 அதற்கு கடி போட. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? பெரிய கண்டுபிடிப்பு. குஷ்பா குஷ்புவாப்பா குஷ்பு அதெல்லாம் குஷ்பு இந்த வெத்தலை பாக்கும் ஓ கொழுந்து எத்தலையோ அந்த கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. அப்பா வெத்தலை பாக்கல அது எனக்கு பாட்டு தெரியாதானா அந்த பாட்டு. வெத்தலை ஓடிட்டு வருவா. நன்றி ஐயா. அப்புறம் சிரிப்போம். முடிச்சலாமா? அடுத்து சபை போலாமா? சமையலுக்கு தேவை உப்பு. வெத்தலை இல்லாத ஒரு விசேஷமே இருக்காது. அதனால வெத்தலை வந்து ஒரு முக்கியமான பொருள். நல்லதுக்கு வெத்தலை வைப்பா, கெட்ட விசேஷத்துக்கு வெத்தலை வச்சிருவாங்க. ஆமாக்கா, நம்மளா பார்த்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நல்ல விசேஷம். இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா அது அது விசேஷம். இப்பெல்லாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க தான் ஓஹோன்னு இருக்காங்க. அப்படியா? இந்த மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணதெல்லாம் ஒரு நேரம் பிச்சு, ஒரு நேரம் அவுத்து மாடு மாரி. மீன் முட்டை தொக்குக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், வெண்ணெய், ஏலக்காய், பட்டை, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, தக்காளி, இஞ்சி பூண்டு அரவை, வெங்காயம், மஞ்சள் பொடி, தனி மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, உப்புத்தூள், மல்லித்தலை, முட்டைகள். இங்க முட்டை வச்சிருக்கோம், அங்க மொட்டை மீன் சுத்தம் பண்ணி நிற்கிறாங்க. என்ன பண்றீங்க? கட்டிங் சேவிங் பண்ணுறோம். நான் மீன் வாழையும் வெட்டியாச்சு, சைடில் இருக்கிறத வெட்டியாச்சு, இந்த நடுவில் வயிற்று பகுதியில் வெட்டி உள்ளே இருக்கிற குடலை மட்டும் இப்படி எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது லைட்டாக இந்த செதில் மட்டும் பிச்சு விட்டுறோம். அவ்வளோதானே. இன்னும் சாம்பலை போட்டு தேய்க்க வேண்டியதான். இது தலை, குடல், வால் இதெல்லாம் எடுத்துட்டா அதே சாம்பலை போடுறோம். சாம்பலை போட்டு 4 கல்லில் தேய்ச்சிட்டு அழகான ஒரு சமையல் ஒன்று பண்ண போகிறோம். கம்மா மீன்னாலே சாம்பல் தான். சாம்பல் வைக்கிறோம். போதா? இதில் ஒரு 1000 மீன் கிட்ட இருக்கும். ஒவ்வொன்று 1000 தடவை இப்படி பண்ணுவியா? இப்படி பண்ண மாட்டேன்னா மொத்தமாக போட்டுருவோம். அப்படி அப்படியே அதில் போட்டு ஒரு தேய்ச்சி சாம்பல் காட்டணும். போட்டுட்டு அப்படியே ஒரு பரட்டு எடுத்துட்டு கையெல்லாம் நல்லா வச்சுக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறோம். அடிச்சுட்டு அந்த மாதிரி நல்ல கல்லெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா வச்சு தேய்ச்சிக்கிறோம். மீனை எவ்வளோ சுத்தமாக கழுவி கொண்டு வந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து மீன் 65 பொரிக்கிறதுக்காக ஒரு மசாலா ஒன்று மாஸ்டர் போட போகிறாங்க. நான் கலக்க போகிறேன். வாடாத ரோசா, எங்கள் சமையல் இவர் தான் ராசா. அவர் பேரே ராஜா தாட்டா. நீ ரோஜாவா? உடுப்பாடுன்னு சொல்லுவாங்க. தம்பிக்கு நம்ம பொண்ணு பார்க்குறோன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். உங்கள் குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட பொண்ணு நீங்கள் பார்ப்பீங்க? குடும்பத்துக்கு பொண்ணாக இருந்தாலே போதும். அந்த மாதிரி இந்த மாதிரி வேலையை கொடுக்குறவங்க. குடும்பத்துக்கு அடக்கமான பொண்ணு வேணுமா? கண்டிப்பாக விவசாய பொண்ணு, அடக்கமான பொண்ணு. சுடுகாட்டில் நான் கிடைக்கும். இன்னும் பதிலே ஆரம்பிக்கல. சரி, கேள்வி ஆரம்பிக்கல. எனக்கு கேள்வி, அதான் கேள்வியே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள பதில் சுடுகாட்டில் மட்டும் தாங்க கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா தம்பிக்கு அடக்கமான பொண்ணு சுடுகாட்டில் அடக்கமான இடத்துல மட்டும்தான் இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான பொண்ணு சுடுகாட்டில் தேடினா அடக்கமான பொண்ணு கிடைக்கும். ஒரு 50 கிராம் அளவு இஞ்சி பூண்டு அரவை. மீன் எவ்வளோ எடுத்துருக்கீங்க? மீன் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. மசாலா வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து தொக்கு வந்து நல்லா காரஞ்சாரமாக காசு எடுத்துட்டு வரல வீடியோக்கு எதுக்கு நான் காசு எடுத்துகிட்டு வரணும்? 50 கிராம் எதுக்கு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனோட கவிச்ச வாசம் போகணும் மெயினாக. அதனால வந்து 50 கிராம் நம்ம வந்து தொக்குலும் சேர்த்துருக்கோம். தொக்குலுவா? தொக்கு அதுலையா தொக்குலு? நாங்கள் தெலுங்குக்காரன், லூ போட்டு தான் பேசுவோம். தெலுங்கு, கர்நாடகா, தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரி தொக்குலேயே நல்லா இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். மீன்லேயே வந்து அந்த கவிச்ச வடை போடுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு. நான் கேட்ட கேள்வி கடைசி பதிலே சொல்ல. நான் கேட்ட கேள்வி இல்லை, சொல்லுங்க பாப்பா. கேள்வி சொல்லுங்க.
பதில் சொன்னீங்கல்ல, கேள்வியை சொல்லுங்க. ஐயா மீன் எவ்வளோ எடுத்துருக்கோம் யாரும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் நம்ம கிடைச்சது வந்து ஒரு 3/4 கிலோ கிடச்சிருக்குங்க. ஆஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 1/2 கிலோ தான் இருக்குது. 1/2 கிலோக்கான பொருள் நம்ம போடுறோம். 1/2 கிலோக்கான பொருள் தான் நம்ம சேர்க்குறோம். மக்களுக்கு எவ்வளோ அளவு சொல்கிறீங்க? மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே 1 கிலோவுக்கு அளவு சொல்கிறேன். அதே 1 கிலோ. அவங்க 1 கிலோ மீன் எடுக்கட்டும்டா. பறந்த வளர்ப்பாரு. அவங்க 1 கிலோ மீன் எடுக்கட்டும். 1 கிலோக்கு 50 கிராம் அளவு இஞ்சி பூண்டு அரவை. ஓகே. புரிஞ்சு வச்சா? ஏன்னா நம்ம தொக்குக்கு எல்லாமே சொன்னது பார்த்தீங்கன்னா 1 கிலோ மீன் எடுத்தீங்கன்னா அந்த அளவு தான் நம்ம சொல்லிட்டோம். ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா வாசனைக்கு. சரிங்களோ? ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மொட்டை அடிச்ச மஞ்சத்தூள் போட்டு தலையில ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள், எனக்கு இதில் தான் என் டவுட். தேவையான அளவு உப்புத்தூள். நல்ல மசாலாவெல்லாம் இழுத்து பிடிக்கிறதுக்கு ஒரு முட்டை. முட்டையை உடைக்கிறது எங்கள் முட்டை. அப்படியே எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு மீனோடு அப்படியே ஏற்ற கைப்படாம பிசையணும் புஷ்பா. கைப்படாத ரோசா வருது பசடா. சிறிதளவு ஆயிலும் சேர்த்துக்கிறோமா? ஆயில் தா இந்த தரமான மசாலா ரெடி ஆயிடுச்சுனா பார்த்த ஒன்று எடுத்து சாப்பிடணும் போல இருக்கா? முட்டையை எண்ணெயை சேர்த்து நல்லா மசாலா டைட்டாக பிசைஞ்சு வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயை நல்லா சூடு பண்ணி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். சரிங்க. அதுக்கப்புறம் தான் இதை வந்து தொக்குல எப்படி சேர்க்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பொண்டாட்டி புருஷனை போய் நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வர சொல்லிச்சு போகிறோம். நாட்டுக்கோழி முட்டை. சரிங்க. இதில் என்னப்பா தப்பு இருக்குது? இதுல என்ன தப்பு இருக்கு? அடிச்சு விட்டு அந்த புருஷனை தெத்திட்டு போகும்போது தெளிவாக கேட்டு போனா தம்பிக்கு நான் சப்போர்ட் வருவேங்க. சொல்லு தம்பி. நாட்டுக்கோழி முட்டை அந்த அனுபவம் அவருக்கு இல்லைங்க. இல்லை, இது அனுபவம் தேவையில்லை சொல்கிறேன். ஒரு நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வர சொன்னதுக்கு அதுவும் 4 நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டு வர சொல்லிக்கிறாங்க. வீட்டை விட்டு அடிச்சு தெத்திட்டு அந்த புருஷனை. அப்ப இது என்ன பண்ணிருக்கணும் அந்த அக்கா? எந்த நாட்டுக்கோழி முட்டைன்னு இவருக்கு அந்த அண்ணா எந்த நாட்டுக்கோழி முட்டைன்னு கேட்டுட்டு போயிருக்கணும். 4 நாட்டுக்கோழி முட்டை ஏக்கா நான் வருதாக்கா எந்தெந்த நாடுன்னு கேட்காம போய் எந்தெந்த நாடுன்னு கேட்கணும். அப்படி இல்லைங்க. அந்த லேடி வந்து புருஷங்கிட்ட வந்து 4 நாட்டுக்கோழி முட்டை வாங்கின்னு வரணுன்னு இவர் நக்கெல்லாம் கேட்டார். எந்தெந்த நாட்டுக்கோழி வேணும்னு சொல்லு, நான் வாங்கின்னு வரேன்னு. ஆளுக்கு ரொம்ப அடியா வாங்கி இலங்கிச்சிட்டாங்களா? வாயிலாம் கீச்சல் எல்லாம் வச்சிட்டாங்க. பாவம். அக்கா மேல தப்பு இருக்குதா? எந்தெந்த நாடுன்னு அது கேட்டதே வருதா? சேவகோழி முட்டை போட்டு. ஆமாங்க ஐயா. சேவகோழி. ஆமாங்க ஐயா. உங்க ஊர்ல கூட அவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் ஐயா. அதனால தான் சேவகோயின்னு சொன்னேன். மீன் பொரிக்க இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு தத்துவம் சொல்லணும். மறுபடியுமா? மாடு கிடைக்குமா மகராசனுக்கு, பொண்ணு கிடைக்குமா புண்ணியவானுக்குன்னு ஒரு பழமொழி இருக்குண்ணா. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம கம்மாயில் வந்து ஐயா கொடுத்த மீனை வந்து எங்களுக்கு தரமாக மீன் கிடைச்சிருக்கு. அதுவும் நாட்டு மீன், கம்மா மீன். பார்க்கலாமா? எப்படி காயுது பாரு. இந்த மாதிரி தான் காஞ்சி நிற்கிற நீ ஊத்து. நல்லா மீன் மசாலா போட்டு நல்லா டைட்டாக இருக்குது மசாலா. இப்போ லைட்டாக ஒரு பெரட்டுட்டு எண்ணெயும் மிதமான சூட்டில் இருக்குது. அப்படியே பொரிச்சு எடுத்துக்கணும். டெய்லியும் உனக்காக யோசிச்சு விதவிதமான ரெசிபிஸ் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணி தர போகிறீங்க எனக்கு? இதுவரையும் உங்கள் கம்பெனிக்கு என்ன பண்ணணும் அது அவங்களுக்கு நான் ஒன்றை கேட்டேன். இல்லையா? முடிஞ்ச அளவு தனித்தனியாக எடுத்து போட்டுங்க. உங்களுக்கு பெரிய மீனாக இருந்தால் கொஞ்சம் அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணி போடலாம். ஐயா சொல்லுங்க. நான் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டா? அதுலேயும் பூவா? ஆமாங்க, ஸ்லோ பண்ணிக்கிறேன். போட்டோன்னு எடுத்துட்டீங்க தேங்க். ஆமாங்க, நம்மளுக்கு இது நெத்திலியை விட ரொம்ப சின்னதுங்க, உடனே வெந்துடும். வறுக்கும் போது அப்படியே கருவாட்டு ஸ்மெல் வருது. அந்த அளவில் மசாலாவோட வாசனை அந்த மாதிரி, மீனோடைய மனம் அந்த மாதிரி கொடுக்குது. ஒரு நெத்திலி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குது. தமிழ்நாட்டு பார்டர்லேருந்து பாண்டிச்சேரி பார்டர் தாண்டி போகும்போது இந்த வாசனை தானே வரும் அந்த ரோட்டில். அருமையாக இருக்கும். ஆமாங்க ஐயா, உங்கள் ஊர் ரோட்டை வரும்போது அந்த வாசனை கம்ம கம்மன்னு வரும். இப்படி சேர்த்தோம்னா மீன் உடையாதுங்க. எல்லா மீனையும் பொரிச்சது சார்? ஆமாங்க சார். தனியாக வேணுங்களா ஐயா? ஆமாம், தனியாக. நம்ம பண்ணுற இப்போதைக்கு தொக்குக்கு இந்த வறுத்த மீனை அந்த முட்டைக்கு மேலே சேர்ப்போம். இப்போ அடுத்தது முட்டை எப்படி சேர்க்க போகிறோன்னு பார்க்க போகிறீங்க. இதுக்கு அலங்காரம் வந்து அந்த கருவேப்பிலை தான் கடைசியாக மீனை போட்டு
உருளி வச்சுங்க. உருளி சூடாகிட்டே இருக்கு. நாங்கள் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டாம், எண்ணெய் போதும் அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கிராமத்து மீனுக்கு வெண்ணெயா? ஆமாங்க. வெண்ணெய் நிஜமாவே ஒரு அட்டகாசமான சுவை கொடுக்கும். நம்ம எண்ணெயில் சமைக்கிறத விட வெண்ணெயில் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். அந்த கடைசி முடிக்க அந்த வெண்ணெயோட ஸ்டேஜ் வந்து கடைசி முடிக்க நிற்கும். அந்த மேலே ததும்பி நிற்கிற முடிக்க இருக்கும். நம்ம பண்ணுற முழு சமையல் ஃபுல்லாகவே அந்த வெண்ணெய் வாசனையிலே இருக்கும். வெண்ணெய் வந்து கருகிடக்கூடாது. கருகிச்சுன்னா கலர் அப்படியே இருக்கும். இப்போ வாசனை பொருட்கள் ஒரு 6 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய். வெண்ணெயோட வாசனையோட அப்படியே இந்த வாசனை பொருட்கள், கார பொருட்கள். 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்க போகிறோம். நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி வரணும். ஏன்னா தொக்குன்றதால வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா தொக்குன்னும் போது இப்படி தான் பொடி பொடியாக தான் சேர்க்கணும். நல்லா தொக்கு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி அப்படியே அந்த வெங்காயம் எல்லாம் கண்ணுக்கே மறைஞ்சிடணும். ஸோ அந்த அளவில் நல்லா வதக்கணும். நம்ம எதிர்பார்த்த அளவு தொக்குக்கான பதத்தில் சூப்பராக வந்து போச்சு இந்த வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்த வாசனை பொருட்கள் எல்லாமே. இப்போ ஒரு 50 கிராம் அளவு இஞ்சி பூண்டு அரவை. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அந்த தொக்குக்கான கொஞ்சம் வாசனைக்காக மல்லி சேர்த்துக்கிறோம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க. தொக்கு இந்த பதத்தில் இருக்கும்போது அப்படியே சேர்த்துங்க. வரமிளகாய் தூள், மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், மல்லித்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது கூட தேவையான அளவு உப்புத்தூள் தூருங்க. அதுதாங்க சுவை. என் மசாலாவுக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். அப்போ தான் தொக்கு பதம் நமக்கு கிடைக்கும். அடியும் உட்காராது. நல்ல மனம். இதாங்க தொக்குக்கான கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் பதம். இப்போ நம்மளுக்கு தொக்கு சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ முட்டை உடைப்பு பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இதான் ஆண்டவன் படிப்பா. கோழி கோழி ஓட இல்லையா நம்ம வீரன். கோழி முட்டையிலும் அப்படி இதுக்கு பேர் சேர்ப்பு. தப்பு. இந்த மாதிரி முட்டையை அங்கங்கே உடச்சி வச்சுக்கிறோங்க. ஸ்லோவாக பண்ணிப்போம். வெள்ளப்பூ முட்டை நல்லா நம்ம தொக்கோட அழகாக அடியில் உக்காந்து அந்த வெள்ளை தனியாக அந்த மஞ்சள் கருவு தனியாக நல்லா குக்காய் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படியே அழகாக அது நல்லா குக்காய் வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம பொரிச்சு வச்ச அந்த மீனுங்களை அழகாக மேலே தூவிட்டு அது மேலே கருவேப்பிள்ளையை போட்டு முடிச்சுக்கணும். இப்போ அடியில் வந்து முட்டை வந்து கீழே இருக்கையா கரிஞ்சிராதா? கரைஞ்சிடாதா, தீஞ்சிராதா? வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து ஸ்லோ பண்ணிங்க. அப்படியே சூப்பராக இருக்குல்லக்கா, அப்படியே சாப்பிடலாம். அதான் ரெடியாவே நான் நிக்கிறேன், பாக்ஸோட நிக்கிறேன் பாருங்க. பாக்ஸோட இதான் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ். இது கூட ஒரு பேர் இருக்குங்க. ஆன் த ஸ்பாட்ல யோசிக்கிறதா? நம்ம சமையல் எல்லாமே ஆன் த ஸ்பாட் தான். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாரி ஆஃப் பாயில் தொக்கு. ஆஃப் பாயில் தொக்கு ரெடி, வாங்க சாப்பிடலாம். ஐயா டவுட் பண்ணிட்டாரு, அதனால் எடுத்து காட்டிடுறேன். அப்படி எடுத்து இப்படிக்கா திருப்பி போட்டு போயா. ஐயாவுக்கு வந்து அடி உக்காந்துற போகுதுன்னு ஒரு சந்தேகம். இன்னும் ஒன்று முட்டையை ஃபுல்லாக குக் பண்ண சொல்கிறாரு, அதனால் திருப்பிடலாம். இல்லை அப்போ தான் உங்களுக்கு அந்த சுவை கிடைக்கும். முட்டையோட ஃபுல் சுவையை ரசிக்கணுமா ஐயா, அதனால் ஏங்க எப்படி பாதி பாதியாக கொடுத்தீங்கன்னா எப்படி ஃபுல்லாக ருசிக்கிறது? முட்டை எடுத்து மறிகிறாரு அவருக்கு. அவருக்கா இப்படியே அப்போ தான் 2 பக்கமும் வேகும். இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடு வந்துருக்குங்களா, அந்த சைடு வேகணும். ஏன் மாஸ்டர் அதுக்கு பேர் தான் மறைப்பா? கரெக்ட் தான், கரெக்ட் தான், கரெக்டே தான். நம்ம எந்த ஒரு சமையலும் சரியா பண்ணலான்னா அடுத்து வரும் முறைப்பு. உதைப்பு இல்லை, உதைப்பு. சேவல் குவிச்சு. கோழி குவிச்சு, சேவல் குவிச்சு. காசு இல்லாதவங்க கோழி முட்டையை சாப்பிட்றோம். காசு இருக்கிறவன் அந்த முட்டையில் இருக்கிற கோழியே சாப்பிட்றோம். முட்டையில் இருக்க கோழி சூப்பர்.
நம்மளுடைய தொக்கு சூப்பராக வந்துட்டுங்க. இப்போ முட்டையோட வாசனை அப்படியே உள்ள அந்த தொக்கு ஃபுல்லாக இறங்கியிருக்கும். அந்த வெண்ணெயோட நீங்கள் முட்டையை சுவைச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முட்டை தொக்கை லைஃப்பில் நீங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுவைக்கு நம்ம பொரிச்ச மீன், அப்படியே பொரிச்ச மீனை எடுத்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனையும் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஜோடியும் பார்த்தது இல்லை ஐயா. கல்யாணம் கோழி முட்டையும் மீன் ஒரு ஜோடி, இந்த மாதிரி ஜோடி பார்த்துருக்கேன் நீனா? இன்னைக்கு பார்க்குறீங்க, செஞ்சு சாப்பிட்றீங்க. உங்களை நெத்திலி கிடச்சா கூட எடுத்துங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே இது மேலே பொரிச்ச கருவேப்பிலை. இதுதான் இதுக்கான அலங்காரம். இந்த நேரத்தில் ஒரு கவிதை ஒன்று சொல்லலான்னு இருக்கு ஐயா. இதயம் இருந்தால் லவ் பண்ணு, சமையல் பிடிச்சிருந்தா நம்ம கட்டுறது கையில் சேனலை ஷேர் பண்ணிட்டாங்க ஊழிட்டாங்கல்ல. மீன் முட்டை தொக்கு பக்காவாக தயாராகிடுச்சு. நான் எனக்கு தேவையான நான் எடுத்துட்டேன், இவங்களுக்கு தேவையான இவங்க சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ சுவைக்கப்போம். முதல் லேயர் பார்த்தீங்கன்னா பொரிச்ச கருவேப்பிலை. ரெண்டாவது அந்த சின்ன சின்ன மீன்களை அழகாக மசாலா போட்டு பொரிச்சு நல்லா முறுமுறுப்பாக எடுத்துக்கிற மீன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப் பாயில் முட்டை. அது 2 சைடு பெரட்டி போட்டிருக்கும். அதெல்லாம் 2 சைடுமே பக்குவமாக வெந்திருக்கும். அதுக்கு கீழே பார்த்தா நம்மளோட காரத்தொக்கு. இது எல்லாமே அந்த வெண்ணெய் சுவையில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது நீங்கள் எது கூட சாப்பாடோட பெசன்னு சாப்பிடுங்க. ஒரு சப்பாத்தி பூரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், என் பரோட்டா கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சரியான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. காசை பாக்கெட்டில் வச்சுட்டு கூட சாப்பிட்டு பாருங்க. சுவைக்க தயாரா? சுவைக்க தயார் ஐயா, தயார். வேற லெவலில் இருக்க போகுது டிஷ்ஷு. ஏன்னா அந்த வெண்ணெய் சுவையில் மொத்த தொக்கு, இந்த முறுமுறுப்பான மீன், அந்த கருவேப்பிலோட சாப்பிட்றதுக்கு வித்தியாசமான உணவு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு இவங்களே சொல்கிறாங்க பாருங்க. இவர் எங்கள் பசி அறிவு. நாங்கள் ரெடிங்க. தட்டுறா தம்பி, சுட சுட சோறோட. லேயர் லேயராக இருக்கா? ஐயா எங்க என்னங்கண்ணா முட்டை அப்புறம் ஆவாரம்பா கோச்சிப்பாங்கடா. அந்த இருக்கு எனக்கு உனக்கு நீயே வச்சுக்கிட்டியா? ஆவாரம்பூ ஆயா பேர சொல்லி, ஆவாரம்பூ ஆயா பேர சொல்லி, அக்கா பேர சொல்லி அவரே வச்சுக்கிட்டாரு. அவர் தான் மீனே சாப்பிட மாட்டாங்க, தனியாக எடுத்து வச்சிருக்கேங்க. முட்டை மட்டும். விதவிதமாய் வித்தியாசமாய். எடுத்தோம் பாருங்க முட்டையோட. என்ன ஜாங் மாஸ்டர் எனக்கு மட்டும் முழு முட்டை சொன்னீங்களா ஆவாரம்பு ஆயா சண்டைக்கு வருவாங்கன்னு? வஞ்சகம் வச்சு பண்றீங்க, வஞ்சகம் வச்சு பண்றீங்க. முழு முட்டையை முழுசா இறக்கிருக்கீங்க சோத்துல. இங்க பாருங்க, பாதி கொஞ்சம் தான் இருக்கு. மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணது 5 முட்டை தான். அதனால் எல்லாம் பகிர்ந்து சாப்பிடுவோம். அப்புறம் அண்ணனுக்கு மட்டும் என்ன முழுசு? இப்பதான் கூட்டு குடும்பம் மக்கள் பெருமை சோத்து கிடைச்சிருக்கு. அது 1 மணி, இது என்னது இல்லைன்னா பங்கு சாப்பிட்றதுல அது பங்கு. களம் 1, இது களம் 2. நீங்கள் வரக்கூடாது. பா பொறிச்சு நீ பார்த்த உடனே மனசு பறக்குது. பொறுமையே இல்லைன்னு தொக்கு தாங்க வெட்டி இருக்கு. யா. ஏன்னா இந்த தொக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் எடுத்து வச்சிட்டேன். அற்புதம். தொக்குலும் எப்படியா இருக்கு? செம்ம டேஸ்ட். அந்த வெண்ணெய் கடைசி முடிக்க நமக்கு அந்த சுவையை வந்து அப்படியே கூட்டி கொடுத்துட்டே போகணும். அப்படி இருக்குது, அந்த அளவில் ஏறி அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் வீடியோ முடிச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். எக்காரணம் கொண்டு எண்ணெயை பயன்படுத்தாதீங்க, வெண்ணெயில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லைண்ணா, மீனுக்கு போட்ட மசாலா அதனுடைய சுவையும் முட்டைக்கு ஏற்றின மசாலாவும் வேறு லெவலில் இருக்குது. சாதத்துக்கே இந்த லெவலில் இருக்குண்ணா. சாப்பாடுக்கு எப்படின்றியா? இல்லைடா, முட்டை அப்படியே கேக்கு மாதிரி இருக்குது பாருங்கள். மஞ்சக்கருவு, வெள்ளைக்கருவு. தட்டை அந்த பக்கம் காட்டாது, அங்கே கேட்பாங்க. உண்மையிலே இந்த வெண்ணெயோட ஃபீல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் அங்கங்கே நம்மளுக்கு தட்டுப்படுற சோம்பு, இந்த மசாலாவோட சேர்ந்த முட்டை சாப்பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உண்மையிலே டாப் மாஸ், பக்கா மாஸ், டபுள் மாஸ், ட்ரிபிள் மாஸ். சூப்பரா இருக்குண்ணே. அந்த மசாலா சேர்த்த விதம்லாம் சூப்பரா இருக்கு. அதுலேயே அந்த மீனை வந்து வறுவல், அதே தனியாக கூட வச்சு சாப்பிடலாம். அதுலேயே அந்த முட்டை தொக்கோட சாப்பிட்றது வேற டேஸ்ட்டாக இருக்கு. இது வந்து இட்லி, நல்லா சூடா இட்லி, தோசை இந்த மாதிரி ஒரு ஐட்டத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். கஞ்சி இருந்தால் அந்த மீனவர்களை வச்சு சாப்பிடலாம். செம்மையாக சூப்பராக இருக்கு. ஒரு கிராமத்து மீனை வச்சு ஒரு டாப்பான இன்னைக்கு ஒரு டிஷ்ஷு தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட காட்டியிருக்கோம். அது சமையல் சூப்பரான சமையலுங்க. இது நீங்கள் வந்து வீட்டில் சமைச்சு பார்த்து ருசிச்சு பார்த்தா மட்டும்தான் இதோட சுவை நீங்கள் உணர்வீங்க. அப்படி நீங்கள் உணரணும்னு நினச்சிங்கன்னா நேராக கிளம்பி காரைக்குடி வந்துருங்க, நாங்கள் செஞ்சு தரோம். மசாலாவும் சரி, அந்த தொக்கும் சரி, அப்படியே அட்டகாசமா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு சாப்பாடு ஒரு வித்தியாசமா எங்க மாஸ்டர் 2 பேரும் சேர்ந்து எங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.
இதே மாதிரி கிராமத்து சமையலா இருக்கட்டும், சிட்டி சமையலா இருக்கட்டும், வெளி ஊர் சமையலா இருக்கட்டும், வெளிநாட்டு சமையலா இருக்கட்டும், தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு, கட்டுறது கையில பாண்டி. அந்த பேஜையுமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில குடும்பம். Bye.